ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்ஆர்பி குரூப் டிக்காக சோனிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதோடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆல்ரெடி நேத்தே முடிஞ்சிட்டு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. இன்னமும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு கூட பாத்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம ஆப் எப்படி டெவலப் ஆயிருக்கு, சிபிடி மாடல் எப்படி இருக்கு, எல்லாத்தையுமே ஓப்பனா காமிச்சிடுறோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃப்ரீயா, அதுதான் இப்படி வீடியோல சொல்ல போறேன். ஓகேங்களா? இப்போ இந்த சோனிக் டெஸ்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி இந்த டெஸ்ட் ஃப்ரீயா அட்டெண்ட் பண்ணலாம், எல்லா டீடைலும் நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ சோனிக் டெஸ்ட்ங்கிறது கிட்டத்தட்ட 40 டெஸ்ட் அடங்கியது. ஆர்ஆர்பி குரூப் டிக்காகவே கொண்டு வந்த ஒரு டெஸ்ட் சீரிஸ். சிபிடி மாடல் நடக்க போது டெஸ்ட் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 4000+ கொஸ்டின்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 300 ரூபாய் தான், 299 தான் பிரைஸ். ஓகேங்களா? இது ஷெட்யூல் ஆல்ரெடி ஃபுல் டீடைல் வீடியோ போட்டிருப்பேன், போய் பாத்துக்கோங்க. ஷெட்யூல் எல்லாமே ஒரிஜினல் கொஸ்டின் பேட்டர்ன்ல மொத்தம் ஃபுல் டெஸ்ட் என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே மாதிரி பேட்டர்ன்ல 100 கொஸ்டின் கொடுத்துருப்போம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஷெட்யூல் கீழே இருக்கு, பாத்துக்கோங்க. இப்போ இந்த ஒரு ஃப்ரீ இதை எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய ஆப்பை என்ன பண்ணிக்கணும், டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது கீழே நம்மளுடைய ஆப் இருக்கும், ஆப்போடைய லிங்க் இருக்கும், அதை போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஆப்ல இதுக்கப்புறம் நிறைய விஷயத்தை கொண்டு வர போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க ஆப் ஓபன் பண்ணோடனே இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி ஆப் பர்ச்சேஸ் பண்ணி வந்தீங்கன்னா லாகின் ஆயிருக்கும். ஓகேங்களா? லாகின் பண்ணா இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுக்காம லாகின் வித் ஓடிபி இருக்கும். அதை பிரஸ் பண்ணீங்கன்னா மொபைல் நம்பர் வரும். மொபைல் நம்பரை போட்டு நீங்க என்ன பண்ணிடலாம்னா லாகின் பண்ணிடலாம். ஓடிபி லாகின் ஆயிரும். ஓகேங்களா? லாகின் ஆன உடனே உங்களுக்கு அடுத்து ஓப்பன் ஆகக்கூடிய பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதுதான் ஹோம் பேஜ், எங்களுடைய ஆப்போடைய ஹோம் பேஜ். அதுல நீங்க பண்ண வேண்டியது ஆன்லைன் டெஸ்ட்டுக்குள்ள போக போறீங்க. அவர் கோர்ஸ் இருக்குது, புக்ஸ் இருக்குது, இ புக்கு, டெஸ்ட் பேட்ச் எல்லாமே இருக்கு. இதுல ஆன்லைன் டெஸ்ட் அந்த ஆப்ஷனுக்குள்ள போவீங்க. ஓகே, இதை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜ் ஓப்பன் பண்ணும்போது அதுல உங்களுக்கு என்ன வரும் அப்படி பார்த்தீங்கன்னா குரூப் டி வரும். சரியா? அடுத்த பேஜ் ஓபன் பண்ணோன்னா உங்களுக்கு வரக்கூடியது பாத்தீங்கன்னா என்ன செக்ஷன்ல நீங்க இந்த என்ன ஜாயின் பண்ண போறீங்க சொல்லிட்டு ஆன்லைன் டெஸ்ட்ல குரூப் டி அதுதான் நீங்க ஜாயின் பண்ண போறீங்க. குரூப் டி பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்து என்ன ஓப்பன் ஆகும் அப்படின்னா குரூப் டில நம்ம என்னெல்லாம் டெஸ்ட் போட்டிருக்கோம் ஓப்பன் ஆகும். 2 டெஸ்ட் தான் போட்டிருக்கோம். ஒன்னு சோனிக் ஃபுல் டெஸ்ட் சீரியஸ் வாங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் பர்ச்சேஸ் பண்ணா எனக்கு பை நோ காமிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து சோனிக் டெஸ்ட் சீரியஸ் டெமோ டெஸ்ட். ஓகேங்களா? இது தான் நீங்க அட்டன் பண்ண போறது. ஓகேங்களா? 1 ரூபி மட்டும் பே பண்ணி பண்ணணும். சார் என்ன சார் ஃப்ரீன்னு சொன்னீங்க, இப்போ 1 ரூபி. ஏன்னா எந்த ஒரு ஆப் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த இன்டர்ஃபேஸ் இருக்குது, அதுல பே பண்ணாம நம்ம என்னமே ஒன்றும் செய்ய முடியாது. அதனால ஜஸ்ட் ரொம்ப மினிமலா டெமோக்காக 1 ரூபி பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், பை நவ். இந்த பை நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து என்ன ஓப்பன் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா எஸ் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? பை நவ் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். சோனிக் டெஸ்டோடைய பை பேஜ். ஓகேங்களா? 1 ரூபி காமிச்சிடும். இப்போ நீங்க யூபிஐ மூலமா நீங்க பே பண்ணிக்கலாம். யூபிஐ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், டைரக்டா ஜிபேஓ, போன்பேஓ, பிம்மோ என்ன ஆப் வச்சிருந்தாலும் அதுல போயிட்டு நீங்க பே பண்ணிக்கலாம். டைரக்டா 1 ரூபி பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிரும். உடைய கோர்ஸ் ஆட் ஆயிரும். இதுக்கு முன்னாடி பை நவ் காமிச்சிருக்கும். இப்போ நீங்க பே பண்ணதுனால பை நவ் காமிக்காது, வியூ டீடைல்ஸ் வந்துடும். ஓகேங்களா? வியூ டீடைல்ஸ் வந்த உடனே நீங்க என்ன பண்ணிடலாம், டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? எஸ், ஒரே நிமிஷம். டெஸ்ட் எந்த இடத்துல போயிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். வியூ டீடைல்ஸ் வந்த உடனே எஸ் அடுத்த பேஜ் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? எஸ் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் எல்லாம் கேட்கும், அந்த லாங்குவேஜ் எல்லாம் நீங்க கொடுத்துடணும். கொடுத்துட்டு இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிடணும். ஓகேங்களா? சோனிக் டெஸ்ட் சீரியஸ். அந்த சோனிக் டெஸ்ட் சீரியஸ்ல டெஸ்ட் பேப்பர் இருக்கா ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? டெஸ்ட் பேப்பர் கொடுக்கணும். அதுல ஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டார்ட் நவ் கொடுக்கணும். ஸ்டார்ட் நவ் கொடுத்தோன்னு உங்களுக்கு டைரக்டா டெஸ்ட் அட்டன் ஆயிரும். அதுல மேல நீங்க செலக்ட் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் ஜெனரல் சயின்ஸ், அடுத்து மேக்ஸ். இந்த ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அடுத்து ரீசனிங் தான் வரும். இதுதான் சிபிடி. ஒரிஜினலா ஆர்ஆர்பி குரூப் டி உடைய சிபிடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். சரி, இன் கேஸ் நான் இங்கிலீஷ்ல பாக்கனா கூட இங்க போய் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கேட்கும், தமிழா இங்கிலீஷ்ங்கிறது கேட்கும். கேட்டுட்டு தான் உங்களுக்கு அதுக்குரிய ஆப்ஷன் வரும். தமிழ் இங்கிலீஷ் பைலிங்குல நம்ம டெஸ்ட் இருக்க போகுது பாருங்க. மேக்ஸ். ஓகேங்களா? அடுத்து ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், 4 செக்ஷனையும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எல்லா மாணவர்களும் பயன்படுத்துகிற ஒரே காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், எல்லா மாணவர்களும் கொடுத்துருக்கோம். சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணுங்க. எல்லாருக்குமே நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இதோட சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்க போறோம். ஓகேங்களா? பாருங்க, தமிழா இங்கிலீஷா சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கேட்டுரும். ஓகேங்களா? அதனால இந்த டெஸ்ட் பேட்சை தயவு செஞ்சு பர்ச்சேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எதுக்காக காமிக்கிறோம், எதுக்காக கொடுக்குறோம்னா ஒரு அவேர்னஸ் கிடையாது. நிறைய பேர் தெரியாம இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 300க்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் எடுக்கணும், ஒரு பெரிய விஷயம். 40 டெஸ்ட் நீங்க டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் 10 ரூபா கூட வராது, அதை விட கம்மியா தான் வருது. ஓகேங்களா? அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த வருஷமே குரூப் டி வேலைக்கு போகிறத ஒரு விடாமுயற்சியோட படிங்க, கண்டிப்பா எக்ஸாம் கிடைக்கும். ஓகேங்களா? பர்ச்சேஸ் பண்ணுங்க. கீழே லிங்க் இருக்கு. உங்களுடைய கமெண்ட் செக்ஷனையும் கீழே மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தடுத்த டெஸ்ட் வச்சுட்டு பாக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.